உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இந்த அரசியல்வாதிங்க, உலகத்தில் இருக்க அரசியல்வாதிங்க யார் யாரெல்லாம் இந்த ஃப்ரீன்றாங்களோ இவங்களோட வரலாறு நல்லா படிக்கணும் நீங்கள், சரிங்களா? இவங்க ஏன் இலவசம் கொடுக்குறாங்க, சரிங்களா? இவங்க ஏன் இந்த மடிக்கண்ணீர் என்னென்னமோ சொல்கிறாங்களே, தோடு மூக்குத்தி மண்டைக்கு டையி என்னது டூத்து ப்ரெஸ்ஸு இப்படி பொருளாக கொடுக்குறாங்களா அந்த அரசியல்வாதிங்க. வளைவி கொலுசுலாம் தர மாட்டாங்க, அது விலை அதிகம் இல்லை, இப்படி தான் கொடுக்குறாங்களா? இந்த விவசாயம் மாதிரி, விவசாயம் வேறு, அதுக்கிட்டலாம் யாரும் போக முடியாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விவசாயத்தில் எப்படி ஃபஸ்ட்டு உழுவாங்க, விதைப்பாங்க, மருந்தடிப்பாங்க, தண்ணி வாய்ச்சுவாங்க, அப்புறம் எடுத்து அந்த வெள்ளாமை செஞ்சு அதில் பணம் சம்பாதிப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க மனுஷனை வளர்க்குறாங்க. அதனால தான் குழந்தை பிறந்தா காசு, மனுஷனுக்கு நோய் வந்தால் காசு, நல்லா இருக்கு உங்களுக்கு. அதே இது வயசாகிட்டா காஞ்சி போன பருத்தி காடு மாதிரி, அந்த பருத்தி மாதிரி யாருக்கு தேவையில்லைல்ல. காஞ்சி போன வெண்டிக்காய் செடி, காஞ்சி போன கத்திரிக்காய் செடி, இது யாருக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி தாத்தா பாட்டி உங்களுக்கு தேவையில்லை. ஏன்டா அவங்க உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, செலவு பண்ண முடியாது. புரிஞ்சா மக்களே? இதனால தான் அவங்க தாத்தா பாட்டியை பூரா கழட்டி விட்டாங்க. நல்லா உழைக்கிற மக்களை மட்டும் அரசியல்வாதி கண்டுக்குருவாங்க. பணம் சம்பாதிச்சு செலவு பண்ணுறாங்களா அவங்கள மட்டும்தான் அந்த அரசியல்வாதி பார்ப்பாங்க. அவங்க தான் அவங்க கணக்கில் இருக்காங்க. எல்லா மக்களும் நல்லா படிக்கணும், சரிங்களா மக்களே? இவங்களுக்கு தேவை உழைக்கிற மக்கள். உழைக்காத மக்கள் இவங்களுக்கு தேவை கிடையாது. யார் இவங்கெல்லாம் 5 வருஷம் சம்பாதிக்க முடியாமல் இருக்காங்களே, இவங்க என்ன செலவு பண்ணுவாங்க? அதனால் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஊனமற்றவங்க இருக்காங்க, அவங்களும் உழைச்சி சம்பாதிச்சு அவங்களும் செலவு பண்ணுறாங்க. அதனால் என்ன செய்கிறது, இந்த கோழிக்கு குருணை ஓடுறது மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கு பந்தா பண்ணிக்கிறது. அப்படியே தான் பாரு, நல்லது செய்கிறோம் நாங்கள், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்ட்டு. மொத்தம் அவங்க மனுஷங்க மேலே பாசமே கிடையாது, நாட்டு மேலேயும் பாசம் கிடையாது. தண்ணி இருக்கா? பாத்ரூம்குள்ள தண்ணி இருக்கா? சொல்லுங்கள் மக்களே. இன்னைக்கு தண்ணீருக்கு இடம் பூரா அழிஞ்சு போச்சு.